எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ தீபாஸ் உலகம். இன்னைக்கு நாங்க ஒரு பிளான் போட்டோம். ஆனா, அது உல்டா புல்டா ஆயிடுச்சு. நாங்க போட்ட பிளான் என்னவோ, நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு நல்லா சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆனா, லாஸ்ட் மினிட்ல சப்பாத்தி செஞ்சுடு, சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு அம்மா சொல்றாங்க. 10 நிமிஷம் தான் இருக்கு இன்னும் கிளம்புறதுக்கு. எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வெளியில போனோம்னா எல்லாம் ரெடி ஆயிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படியோ குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன் இல்லையா? அத எடுத்துட்டு போலாம். ஸோ நீ சப்பாத்தி செஞ்சுடு, அதுவே சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி வேண்டாம், வயிறு சரியில்லன்றாங்க. என்ன பண்றது? வேற வழி இல்லல்ல. வேற வழி இல்லன்னாலும், சரி அம்மா சொன்னாங்களே அப்படின்ட்டு சப்பாத்தி சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10 நிமிஷத்துல 15 சப்பாத்தி மடமடன்னு செஞ்சுட்டோம். நான் ஆல்ரெடி எங்க வீட்டுக்காருக்காக குழம்பு செஞ்சு வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் ஈஸியாச்சு. சப்பாத்தி மட்டும் சுட்டு எடுத்துக்கணும். நான் சப்பாத்தி ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதே பெரட்டிட்டு இருந்தேன். ஆ பெரியம்மா வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா பேக் ரெடியா வச்சுன்னு இருக்கிறாங்க. "ரெடியா? ஆச்சா? போலாமா?" அப்படின்ட்டு. பாருங்க, பேக் பாருங்களா? சும்மா அப்படி வச்சுன்னு, "எல்லாம் ரெடியா? போதும் போதும் வாங்க. போதும் போதும்" அப்படின்ட்டு. நாங்க இன்னும் ஆஃபீஸ் வேலைக்கு இன்னும் போல. 10 நிமிஷத்துல கிளம்பணும் சொன்னேன் இல்லைங்களா? ஆல்ரெடி 12:00 மேலேயே ஆயிடுச்சு. நாங்க பசங்க ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்குள்ள நாங்க வீட்ல இருக்கணும். அதுதான் எங்களோட பிளானு. 3 ஹவர்ஸுக்குள்ள நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கே போதுமா இருக்கும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் மடமடன்னு ரெடி ஆயிட்டோம். நாங்க என்னவோ ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு தான் இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, சப்பாத்தி செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டா சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். எப்போ வந்தாலும் அம்மா அங்க வருவாங்க. உடனே ஒரு 2 நாள், 3 நாள் இருந்துட்டு, இப்போ கூட ஜாஸ்தி இல்ல. 3 நாள் தான் இருந்தாங்க. அந்த 3 நாள் கூட நம்மளுக்கு வேலை செய்றதுக்கே அம்மாங்களுக்கு சரியா இருக்கும். ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்தப்பல்லாம் வெளியில போறதுக்கும் ஆகறதில்ல. அதுவும் இல்லாம எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் இல்ல. எங்க போணும்னாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த கடையில தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா அந்த கடை இன்னைக்கு தான் ஓப்பனிங். அங்க போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க போணும்னு சொல்லிட்டு தான் பிளானு. இது என்ன இடம்னா, நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம். அது இதுவரைக்கும் அம்மாக்கு காமிச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மடமடன்னு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு காமிச்சது கிடையாது. வந்தப்போ இருந்தாலும் வெஹிக்கிள்ஸ் இருக்கிறதில்ல. பைக்ல போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு தம்பி இருக்கிறா, காரும் இருக்கு இல்லையா? எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்ல சப்பாத்தி செஞ்சு தெருவுல உட்காந்து சாப்பிட்ட மாரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க வந்து இந்த மாரி பெட்ஷீட் போட்டு உட்காந்து சாப்பிட்றப்போ எனக்கு என்னவோ பிக்னிக் போன மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கூட பசங்களும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிச்சு. பட் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்ல சப்பாத்தி சுட்றப்போ அப்படிதான் சொன்னேன். "வீட்ல செஞ்சுக்கிட்டு தெருவுல உட்காந்து சாப்பிடுற மாரி தான் இருக்குமா நம்ம நிலைமை" அப்படின்னு தான் சொன்னேன். பட் இங்க வந்து பார்த்ததும், இந்த மாரி உட்காந்து சாப்பிட்டதும் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆனேன். இந்த மாரி அம்மாங்களுக்கு கூட நம்ப இடத்துக்கு முன்னாடி அப்படின்னு இல்லனாலும், ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிரியாணி மட்டும் நாங்க பிரசாதம் மாரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வர சொன்னோம். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணே ஒண்ணு தான் வாங்குனோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆம்பூர் பிரியாணி குடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அடிக்கடிக்கு நம்ம போய் ஆட்ட போட்டுடலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே சப்பாத்தி தான் விரும்பி சாப்பிட்டாங்க. நான் வந்து பச்சை பயிறு குழம்பு தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்தியோட சூப்பரா இருக்கும். அது விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாணி யாரும் அவ்வளவா சாப்பிடல. நானும் பெரியம்மா மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கினோம். அம்மா, தம்பி வந்து இது பிரசாதம் மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துக்கினாங்க. "என்ன இவங்க மரத்துலருந்து அப்படியே சாப்பிடுறாங்க, மங்கீஸ் ஆட்டம்" அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சின்ன வயசுல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்போ ஞாபகம் வந்துச்சு. கிட்டியா இருக்கு இல்லையா? செடியில கிட்டியா இருக்கு இல்லையா? சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, அம்மாங்க 2 பேரும் இப்படி பிச்சு சாப்பிடுறாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு, கிளம்புறப்ப தான் இந்த செடி பார்த்தோம். பார்த்ததும் இறங்கி இந்த மாரி பிச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கும் எடுத்துட்டு வந்து குடுத்தான். பட் எனக்கு ஆல்ரெடி கோல்டா இருக்கு. எனக்கு வேண்டான்னு சொன்னாலும், "நல்லா டேஸ்ட்டா இருக்கு. ஒண்ணு மட்டும் டேஸ்ட் பாரு" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒண்ணு சாப்பிட்டதும் எனக்கு ஈவினிங் ரிசல்ட் எப்படி ஆச்சுன்ட்டு நீங்களே பாருங்க வீடியோ கடைசில. அம்மாங்க 2 பேர் மட்டும் சின்ன குழந்தையாட்டமே தெரிஞ்சாங்க என் கண்ணுக்கு. பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் இங்க ஸ்டார் ஃப்ரூட் கூட இருந்துச்சு. ஆனா பிஞ்சா இருந்துச்சு. வீடியோ காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒண்ணு பிச்சு பார்த்தோம். பிஞ்சா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாவறதுக்கு டைம் எடுக்கும். எல்லா செடியும் வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. எல்லாரும் ஒரு கட்டு கட்டிட்டோம் நாகப்பழம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் என் சின்னவருக்கு பர்த்டே இருந்துச்சு. சின்ன பையனுக்கு பர்த்டே இருந்துச்சு. அவனுக்கு கேக் ஆர்டர் குடுத்துட்டு இருந்தோம். சரி எப்படியோ போறப்ப வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்க போனோம். போன உடனே அவங்க ரெடியா வச்சிருந்தாங்க பேரெல்லாம் போட்டு. அது பார்த்ததும் ஒரு சந்தோஷம். எப்படியோ வந்தோம் இல்லையா? ஜூஸ் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அவங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்களுக்கு தூக்கமே வந்துச்சு. வெயில்ல போயிட்டு வந்தோம் இல்லையா? கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஆர்டர் பண்ண ஜூஸ் எல்லாம் வந்துச்சு. எங்களுக்கு புடிச்சது நாங்க ஆர்டர் பண்ணிக்கணும். நடுவுல நாங்க ஃபிஷ் கூட வாங்குனோம். அது வீடியோ எடுக்கல. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வந்து ஃபிஷ் குழம்பு செஞ்சு வச்சுட்டாங்க. மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டாங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா ஊறுனா தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால வந்த உடனே செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே ரசமும் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. மீதி இருக்கிற ஃபிஷ் எல்லாம் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில வச்சுட்டாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்ததும் டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு மாரி ஜுரம் வந்த மாரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கோல்டு, பாடி பெயின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இது கூட நான் ஜூஸு, நாகப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டேன் இல்லைங்களா? கொஞ்சம் ஃபீவரிஷ்ஷா ஆயிடுச்சு பாடி. அதனால வந்ததும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி தூங்கிட்டேன். தூங்கி ஏந்திச்சு வரதுக்குள்ள இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சரி நான் செஞ்சுக்கிறேன் விடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களே இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டாங்க. இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடி மேல உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நம்மளும் ஜாயின் பண்ணலான்னு போனேன். போன உடனே மழை பெஞ்சிச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இது ஈவினிங் 5 அப்படி தான் இருக்கும். பாருங்க கிளைமேட் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கேக் கட்டிங் அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். பெருசா யாரையும் கூப்பிடல. நாங்க எப்பவுமே அவ்வளோ கிராண்டா பண்றது கிடையாது. சிம்பிளா முடிச்சுப்போம். கேக் கட் பண்றதே பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆசையா இருக்கும் அப்படின்னு நினச்சு தான் கேக் கட் பண்ணோம். இல்லைன்னா அது கூட பண்றதுக்கே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பசங்களுக்காக கேக் கட்டிங் அவங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவனோட அன்லக்கி அன்னைக்கு பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீட்ல இல்ல. எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருந்துச்சு. சரி அப்புறமா வந்து கேக் வாங்கிப்பாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கேக் கட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா தான் அவ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் வேலையெல்லாம் நடந்துச்சு. இந்த டைம்ல எங்க பெரிய தம்பிய நான் மிஸ் பண்றேன். ஏன்னா, அவ வந்து பர்த்டேக்காக லீவ் போட்டிருந்தா. பட் பர்த்டே முந்தா நாள்ல நெனச்சு, முந்தா நாள் லீவ் போட்டு வந்துட்டா பாவம். இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு அவனுக்கு பர்த்டே மறுநாள்ன்னு சொல்லிட்டு. லீவ் அதுக்கப்புறம் கிடைக்கல. ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டா. வந்து எல்லா கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு அவ கிளம்பிட்டா. பாவம் அவன தான் நான் மிஸ் பண்றேன். அவனும் இருந்திருந்தா எல்லார் கூடயும் இருந்திருப்பா இல்லையா? அப்படின்னு தோணிச்சு. அதனால ஒரு சின்ன கவலையா இருந்துச்சு அவ்வளோதான் அப்போ. அதுக்கப்புறம் இந்த பர்த்டே முடிஞ்ச மறுநாள் அம்மாங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பர்த்டேக்காகவே இருந்த மாரி இருந்துச்சு. இருந்ததே 3 நாள் தான் அம்மா அங்க வீட்ல. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. யாரும் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போறப்போ மனசே வராது. ஒரு மாரி கவலையா ஆயிடும் இல்லையா? வீட்ல 2 நாள் இருந்தாலும் கலகலப்பா இருக்கும் வீடெல்லாம். எல்லாம் போயிட்டாங்கன்னா ஒரு மாரி யாருமே இல்லாத எம்ப்டியா இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். கவலைன்னா அவங்க என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சுன்னே இருப்பேன் 2 நாள் வரைக்கி. தூங்கி ஏந்திச்சா கூட அவங்க இருக்கிறாங்க நம்ம கூட அப்படின்ட்டு தான் தூங்கி ஏந்திச்சிப்பேன். அந்த மாரி நான் கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் தான். யார் வந்து போனாலும் 2 நாள் அப்செட் தான். அதுலவும் அம்மாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே அப்செட்டா இருப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க் யூ. பாய் பாய்.